சுப்ரீம் கோர்ட் எடுத்த ஒரு முடிவு, 7 ஜட்ஜ் பெஞ்ச் எடுத்த முடிவு பட்டியலின மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறதா இல்லையா? இத்தனை வருஷமா யாருக்கு இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் போய் சேரணும் அப்படின்னு நம்ம அம்பேத்கர் அவர்கள் நினைச்சாரோ, நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நினைச்சாங்களோ, அது போய் சேரப்போகுதா இல்லையா? என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, என்ன கஷ்டங்கள்லாம் இது இருக்க போகுது, இதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கறதா இந்த காணொலியோட நோக்கம். இதில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் இதை பார்த்து தயவு செய்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, அதுக்கப்புறம் ஏன் இந்த முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் ஒன்று பாருங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்போ என்னப்பா அந்த முடிவுங்கிறீங்களே, அந்த முடிவை பற்றி ஒன்று சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 7 ஜட்ஜ் பெஞ்ச், 7 நீதிபதிகளின் அமர்வு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம எஸ்சி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பட்டியலின மக்களில் எஸ்சி எஸ்டி மக்களில் அதுக்குள்ள உள்ஒதுக்கீடு இருக்கலாம், சப் கேட்டகரைசேஷன் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஓபிசியில் க்ரீமி லேயர் இருக்கும், அதாவது அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் க்ரீமி லேயர், இவங்களுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை. ஏன்னா இவங்க பின்தங்கிய வகுப்பில் முன் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷனோட பெனிஃபிட்ஸ் கொடுத்தா உண்மையிலே பின்தங்கி இருக்கவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போய் சேராதுன்னு எப்படி ஓபிசி கேட்டகரியில் இருக்கோ, அதே மாதிரி எஸ்சியிலையும் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள், அம்சங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். இது கொஞ்சம் ஒரு பெரிய காணொலியாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாவதுங்க, நம்ம 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆனால் 1951 நம்ம கான்ஸ்டியூஷன் வருது. 1952 வாக்கிலிருந்தே, அப்பத்திலிருந்தே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது. அது ஓபிசி மக்களுக்கு, அதாவது பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ்க்கு கிடைக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 1951-52 அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. எப்படின்னா 22.5%, அதாவது 15% எஸ்சி மக்களுக்கும் 7.5 எஸ்டி மக்களுக்கும் கொடுக்கப்படுது. அப்போ 100%, 22.5 எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. எங்கெல்லாம் கொடுக்கப்படுது, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். எங்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், இது ரெண்டுத்திலையுமே சுதந்திரம் கிடைச்ச உடனே நம்ம எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஓபிசி மக்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகுது. அதாவதுங்க, இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 340 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பேக்வேர்ட் கிளாஸஸ்க்குன்னு ஒரு கமிஷனை நீங்கள் போடணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இது ஒரு பர்மனன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக ஆக்கிறதே திரு மோடி அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான கமிஷன், அதாவது நேஷனல் லெவலில் போடுறாங்க. காக்கா கலேல்கல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1950களில் போடுறாங்க. 56 அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்படுது. ஆனால் அது அப்படியே கிடப்பில் போடப்படுது, அதில் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன்னா இது இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு வேண்டி ஃபார்ம் பண்ண ஒரு கமிஷன். அதே மாதிரி மண்டல் கமிஷன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1980களில் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வருது. 1977-78, அதாவது ஜனதா பார்ட்டி டைமில் இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு வேண்டி ஒரு கமிஷன் போடுறாங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது மேடம் இந்திரா காந்தி இருக்கும்போது 1980. இதெல்லாம் ஓபிசிஸ்க்கு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, 89 வரைக்கும் விபி சிங் கவர்மெண்ட் வர வரைக்குமே இந்த மண்டல் கமிஷன் அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க, கிடப்பில் போட்டு வச்சிருந்தாங்க. இட் வாஸ் கேதரிங் டஸ்ட். ஆனால் இதை கொண்டு வரும்போது கூட ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, யூஆர் ஓப்பனிங் எ கேன் ஆஃப் வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு கிருமிகள் நிறைந்த பாத்திரத்தை நீங்க திறந்துடுறீங்க, இதில் நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் 1951 எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எஜுகேஷன்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் ரிசர்வேஷன் வந்துருச்சு. பட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிசர்வேஷன் ஓபிசி மக்களுக்கு வர்றதுக்கே 1993 ஆகுது. அதுக்கப்புறமா எஜுகேஷனில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006. ஸோ எவ்வளோ டிலே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இந்த மாதிரி ரிசர்வேஷனில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு பர்மனன்ட் பாடி, ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி 2018 ஓபிசிஸ்க்கு வேண்டி திரு மோடி அவர்கள் கொண்டு வரார். ஸோ இதெல்லாம் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிளில் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ இங்கே நம்ம திருப்பி என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உண்டான அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்க்கணும். அதாவதுங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க ஒரு பேர் மிஸ்டர் மந்தகிருஷ்ணா மடிகா. யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆந்திர பிரதேஷ் யுனைடடாக இருக்கும் போதுலேருந்தே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சப் கேட்டகரி கிளாசிஃபிகேஷன் வேணும். அதாவது எல்லா எஸ்சி எஸ்டி மக்களும் ஒன்று கிடையாது. எஸ்சி பிரிவிலேயே அதுக்குள்ளே ரொம்பவே பின்தங்கியவங்க, எந்த பெனிஃபிட்டும் போய் சேராத சில ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் போய் சேரணும். அப்போ சப் கேட்டகரைசேஷன் வேணும் அப்படின்னு போராடின ஒரு நபர். அவர் எப்பவுமே அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயம் சிம்பிள்.
நான் வந்து எப்போ வந்து இங்கே மக்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ, எப்போ இங்கே எல்லா பிரச்சனையும் தீருதோ அன்றைக்கி தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு லைஃப்பை வாழக்கூடிய நபர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா மோடிஜி அவர்கள் பப்ளிக்காலாம் பெருசாக யாரையுமே கட்டிப்பிடிச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஃபாரின் நாட்கள் விளாடிமிர் புட்டினாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை டொனால்ட் ட்ரம்பாக இருக்கட்டும், ஹியூ ஜாக்மனாக இருக்கட்டும், நம்ம இஸ்ரோ சீஃப் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆகும்போது கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் இவரை பப்ளிக்காக இவர் கட்டிப்பிடிச்சி இவரோட அந்த கிளைமை என்டார்ஸ் பண்ணுறார். மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி மக்களுக்குள்ள சப்கேட்டகரைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை என்டார்ஸ் பண்ணுறார். அப்போ எங்கே பிரச்சனை வருது சார், பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையே வந்து ஆந்திராவில் தான் வருது. 1994 ஆந்திர பிரதேஷில் மடிகா ரிசர்வேஷன் போராட்ட சமிதின்னு இவரோட தலைமையில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களோட அந்த கிளைமை என்டார்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சப்கேட்டகரைசேஷன் வேணும் சார், அதில் அவங்களுக்கு தனித்தனியாக ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஹை கோர்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது. இது எப்போ ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவி சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு கேஸில் அவங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. அதாவது எஸ்சி மக்களுக்குள்ள சப்கேட்டகரைசேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஹைகோர்ட் இப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குல்ல. அப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சார் பிரசிடென்ஷியல் ஆர்டர் ஆர்டிகல் 341 படி பிரசிடென்ஷியல் ஆர்டரில் யாரெல்லாம் எஸ்சி மக்கள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்படும், அவங்க வந்து இந்த கண்ட்ரியில் இவங்கெல்லாம் வந்து எஸ்சி மக்கள் அப்படின்னு பிரசிடென்ஷியல் ஆர்டரில் அனௌன்ஸ் பண்ணப்படும். அப்போ இது வந்து ஒரு ஹோமோஜினஸ் கேட்டகரி, அதாவது இவங்க எல்லாம் ஒரே மாதிரியான மக்கள். அப்போ ஹோமோஜினஸ் கேட்டகரியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் ஒரு உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தீங்கன்னா அது தவறான விஷயம் அப்படின்னு இவங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க ஈவி சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற விஷயத்தில். புரியுதுங்களா? ஆனால் அதுக்கப்புறமா இது மறுபடியும் இது எடுக்கப்படுது. அது வந்து ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்சு. அதுக்கப்புறமா இது மறுபடியும் எப்போ எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க. அந்த லா பேர் என்னென்னா, பஞ்சாப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ரிசர்வேஷன் இன் சர்வீசஸ் ஆக்ட் 2006. இதை பார்த்தீங்க அப்படின்னா வால்மீகி கம்யூனிட்டியும் அதுக்கப்புறம் மஸ்ஹபி 6 அப்படிங்கிற கம்யூனிட்டிக்கு 50% அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இந்த எஸ்சி கேட்டகரிக்குள்ளே இந்த 2 மக்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இதை கொடுக்கும்போது அதுவுமே இப்போ கொஸ்டினுக்கு வருது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது இந்த விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பீலுக்கு போது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயம் வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம உள்ஒதுக்கீடு கொடுக்கறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. இந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையுமே ஒரு ஹோமோஜினஸ் கேட்டகரியாக எல்லாருமே ஒரே மாதிரியான ஆட்களாக பார்க்க முடியாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷனில் கேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு வரல, அவங்க கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் கொண்டு வராங்க, வகுப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் கொண்டு வராங்க. அப்போ இவங்க எல்லாம் ஹோமோஜினஸ் ஒரே மாதிரியான வகுப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அது முதல்ல ஆங்கிலத்தை சொல்கிறேன், தமிழில் அதோட அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it cannot be said that they are homogeneous. There is a search for homogeneity among the heterogeneity. ஒரு homogeneous thread இவங்களை கனெக்ட் பண்ணுது. அதாவது இப்போ ஒரு எஸ்சி கம்யூனிட்டியில் ஒரு 10 காஸ்ட் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு காஸ்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், எல்லாருக்கும் மத்தியில் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமை? காலம் காலமாக இவங்க தாழ்த்தப்பட்டிருக்காங்க, they have been subjected to untouchability. அதுக்கப்புறமா இவங்க பிற்படுத்தப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது எல்லாம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை. ஆனால் அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட சடங்குகள், அவங்க எந்த சாமியை கும்பிடுறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை, இது எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க எவ்வளோ அடிக்குவேட்டாக ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு 10 கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னா 2 கம்யூனிட்டிக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி, அங்கேருந்து பல ஆஃபீஸர்ஸ் இந்தியா ஃபுல்லாக போனாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் ரெப்ரசன்டேஷன் நிறையா இருக்குது, ஆனால் மற்ற கம்யூனிட்டியில் ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ இதனால இவங்க எல்லாரையுமே ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையினால ஸ்டேட்ஸ் கேன் சப்கிளாசிஃபை, சப் கேட்டகரியில் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஸ்டேட்டில் பாருங்கள், அங்கே என்னெல்லாம் கம்யூனிட்டிஸ் எஸ்சிஸ்குள்ளே கம்மியாக ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு பேக்வேர்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, சார் அப்போ இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேட்டகரியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க வந்து இவங்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு கொடுத்துட்டு அதிலிருந்து ஓட்டு வாங்க பார்ப்பாங்க சார், இந்த மாதிரி நடக்கலாம்ல சார் அப்படின்னு கேள்வி வரும்போது அங்கே சில அதாவது சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கிளியராக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் தம்பி, பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்கும்போது அது இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் எம்பரிக்கல் எவிடன்ஸ்.
எம்பரிக்கல் எவிடன்ஸ்னால் என்ன? அதாவது நீங்கள் ஒரு டெஸ்ட் ஆஃப் பேக்வேர்ட்னஸ் வைக்கணும். இவங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒதுக்கீடு கொடுக்குறேன் சார். காரணம் என்னென்னா சார், எங்களுக்கு வந்து இது வரைக்கும் 100 போஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெப்ரசன்டேஷன் ஒரு 10 தான். சார் கிளாஸ் பி ஆஃபீஸர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெப்ரசன்டேஷன் ஒரு 3 தான். கிளாஸ் சி அண்ட் டியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெப்ரசன்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இங்கே ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா தான் அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்படிங்கிற எம்பரிக்கல் எவிடன்ஸு டேட்டா வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வராங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிவிடுவோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து நாங்கள் உள் ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவதுங்க, இத்தனை நாளாக ஓபிசியில் க்ரீமி லேயர் இருந்தது, ஓகே, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பட் எஸ்சி எஸ்டி மக்களுக்குள்ள க்ரீமி லேயர் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் கேஸில் பிஆர் கவாய் அப்படிங்கிற ஜட்ஜ் இருக்கார். 7 ஜட்ஜ் இருக்காங்க. ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள், நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட பெஞ்ச் இது, அவர் தான் வந்து தலைமை தாங்குறாரு. 7 ஜட்ஜ் இருக்காங்க. அப்போ அதில் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவருமே வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் தான். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவரோட பார்வை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒருத்தர் ரிசர்வேஷன் வாங்குறார். இப்போ நான் ஒரு எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரிசர்வேஷன் வாங்குறேன். அந்த ரிசர்வேஷனோட பெனிஃபிட் எடுத்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறேன். இதுக்கப்புறமா என்னோட பையனுக்கும் அதே எஸ்சி ரிசர்வேஷன் நான் கொடுக்கறது கரெக்டா? அப்போ எல்லா பெனிஃபிட்டும் என்கிட்ட இருக்குது. நான் காசு இருக்குது, பணம் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு நாலேஜ் இருக்குது, என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிட்டு மறுபடியும் எஸ்சியோட பெனிஃபிட் எதுனா, உண்மையிலே கஷ்டப்படக்கூடிய எஸ்சி சமுதாயத்தில் வரவங்களுக்கு அது டினை பண்ணப்படுது. ஆனால் இங்கே எல்லாருமே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? இவர் வந்து தாழ்த்தப்பட்டிருக்கணும். அதாவது ஹிஸ்டாரிக்கல், எஜுகேஷனல், சோஷியல் பேக்வேர்ட்னஸ் தான் வச்சுருக்கு. எக்கனாமிக் பேக்வேர்ட்னஸை பற்றி எடுத்துகிட்டு வரல. அதனால தான் இடபிள்யூஎஸில் எல்லாருமே ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா சோஷியல் பேக்வேர்ட்னஸ் தான் பார்க்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, உண்மையிலே அந்த ரிசர்வேஷனோட பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் முன்னுக்கு போயிட்டீங்க. ஆகையினால இந்த வாய்ப்பு வேறு யாருக்காவது கொடுக்கப்படணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் ஐஏஎஸ், என் பையனும் வந்துட்டு அதே ரிசர்வேஷன் பெனிஃபிட் எடுத்து சிவில் சர்வீஸ் போகிறான்னா கட் ஆஃப் அவனுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருது, என் பையனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருது. கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்து, எக்கனாமியெல்லாம் பெருசாக இல்லை, காலங்காலமாக பேக்வேர்ட்னஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் வராரு, உன்னை விட ஒரு மார்க் கம்மியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப் ஜாஸ்தியானதே நீ இவ்வளோ மார்க் எடுத்ததுனால தான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கப்படணும். இவனுக்கு பெனிஃபிட்டா இல்லை அவருக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு தான் பெனிஃபிட் கொடுக்கணும். ஆகையினால க்ரீமி லேயரை கொண்டு வரணும். ஸோ இந்த க்ரீமி லேயர் என்ன? உங்களோட அப்பாவோட இன்கமா, உங்கள் அப்பாவோட போஸ்ட்டா, அது இதெல்லாம் தெரியல. இந்த க்ரீமி லேயர் என்ன அப்படிங்கிறத நீங்களே டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ சில இடத்துல சொல்லுவாங்க, ஒரு ஜெனரேஷன் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய போஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது விட்டுறணும். சில இடத்துல சொல்லுவாங்க 2 ஜெனரேஷன் கொடுக்கலாம், ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஜெனரேஷனுக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். அப்போ இது என்னவா இருக்கணும்? இந்த க்ரீமி லேயர், இந்த மக்கள் எஸ்சி மக்களுக்குள்ள, இந்த மக்கள் ஆல்ரெடி டெவலப் ஆயிட்டாங்க, பாக்கி சான்சஸ் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்காத மக்களுக்கு போய் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த க்ரீமி லேயர் டெஃபினேஷனை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வெர்டிக்டை வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெர்டிக்ட்லேயே 7 ஜட்ஜு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 7 ஜட்ஜில் 6 பேர் ஒரு கருத்து என்ன? உள்ஒதுக்கீடு, அவங்களுக்கு சப் கேட்டகரி இருக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீமி லேயர் இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த சப் கேட்டகரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெலா எம் திரிவேதி அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் வந்து டிசென்டிங் நோட் எழுதுறாங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ 7 பேரில் ஒருத்தர் வந்து வித்தியாசமாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆர்டிகல் 341 என்ன சொல்லுது? பிரசிடென்ட் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார், அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இவங்கெல்லாம் எஸ்சி அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே டிங்கரிங் பண்ணுறது தவறானது அப்படின்னு ஒரு லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்துருக்காங்க. இதில் பொதுமக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டைனாமிக் டாக்குமெண்ட். காலத்துக்கு ஏற்ப அதன் புரிதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனல் இன்டர்பிரேட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அது மக்களுக்கு எடுத்து சொல்லும். இந்த கேஸ்லேயும் அதுதான் நடந்திருக்கு. அதாவது ஒரு சட்டத்தை அப்படியே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை படித்து அப்படியே வேர்டிக் கொடுக்கறது பேர் ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரல் இன்டர்பிரிட்டேஷன். இல்லைங்க, இப்போ காலம் இப்படி இருக்குது, இதனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மனசில் வச்சு இது இந்த காலத்தில் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு இந்த லிபரல் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ 6 பேர் லிபரலாக இதை பார்த்துருக்காங்க. ஒருத்தங்க வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க, பெலா எம் திரிவேதி அவர்கள். அவங்களோடது கொஞ்சம் ஒரு டிசென்டிங்காக மாதிரி தான் இருக்குது. இப்போ இது மக்கள் எப்படி எடுத்திருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி எடுத்திருக்காங்க, மோடிஜி அவர்கள் எப்படி எடுத்திருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இதை வரவேற்றிருக்காங்க. இங்கே டிஎம்கே என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே டிஎம்கே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா,
இந்த ஒரு 3% வந்துட்டு இன்டர்னல் ரிசர்வேஷன் போட்டிருந்தாங்க அருந்ததியர் மக்களுக்கு. அதை கொண்டு வந்து திரு கருணாநிதி அவர்கள். ஸோ நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தோம், அதுதான் இங்கே திருப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறுதட்டி கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள், அவருமே சோஷியல் ஜஸ்டிஸில் ரொம்பவே அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோட ரைட் இருக்குது பார்த்தீங்களா டு டிசைட் எஸ்சி எஸ்டி எங்கே ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணுறது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஸ்டேட்ஸ் ரைட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, மாநில உரிமைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை அவர் ரொம்ப வரவேற்றாலும் கூட இந்த க்ரீமி லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா க்ரீமி லேயர், அகைன் அந்த க்ரீமி லேயரோட டெஃபினேஷன் என்ன, எது க்ரீமி லேயர், யாரை இந்த ரிசர்வேஷன் அந்த நெட்லேருந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷனில் வரணும். அது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும். அதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா இட் வில் பி சேலஞ்ச் இன் த கோர்ட் ஆஃப் லா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் மோடிஜி அவர்கள் ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நபர் திரு மந்தகிருஷ்ண மடிகா அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை கட்டி பிடிக்கும் போதே ஒரு கேரண்டி கொடுத்தார், இது நடக்கும், எங்கள் சைட்லேருந்து வி ஆர் சப்போர்ட்டிங் திஸ் அப்படின்னு. பாலிசி பர்ஸ்பெக்டிவில், ரிசர்வேஷன் பாலிசி பர்ஸ்பெக்டிவில் எஸ்சி மக்களுக்குள்ள சப் கேட்டகரி இருக்கலாம், யாருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் போய் சேரணுமோ, யார் அண்டர் ரெப்ரசன்டடாக இருக்காங்களோ, யாருக்கு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் மோடி அவர்களோட கவர்மெண்ட் ஆல்ரெடி இருந்திருக்கு. ரெண்டாவது என்னென்னா, ஓபிசி மக்களுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த பாப்புலேஷன், 50% ஆஃப் த பாப்புலேஷன் இந்த ஓபிசி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது? 27% தான் ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் ப்ரொபோஷனலாகவே ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அவங்களோட என்ன பாப்புலேஷன் பர்சன்டேஜ் இருக்கோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தட், பர்ஃபெக்டானு சொல்ல முடியாது, பட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இட். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா ஷானி கேஸில் ஒரு ஜட்மெண்ட் இருக்குது. இந்திரா ஷானி அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% மேலே ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். 50% மேலே ரிசர்வேஷன் இருந்தால் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னதுனால தான் மண்டல் கமிஷன் என்ன சொல்வார்னா, நான் வந்து 50% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏற்கனவே 22.5%, 15 + 7.5% எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இருக்குது, பாக்கியே ஓபிசி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஓபிசி மக்களுக்கு வேண்டி இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை, பர்மனன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடியை 2018 எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் திரு மோடி அவர்கள் தான். ஸோ இந்த 2 விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் பர்சே, சோஷியல் ஜஸ்டிஸ் பர்சேல திரு மோடி அவர்கள் அண்ட் பிஜேபி பெருமை கொள்ளலாம். இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். இளைய பாரதத்தில் புது முயற்சிகள், விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெய்ஹிந்த். பதவி நிறுதியா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு பல சட்ட போராட்டங்கள் பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ரிசர்வேஷன் அப்படிங்கிற பாலிசி இருக்கணுமா கூடாதான்னு பேச்சை காட்டிலும், இருக்கிற ரிசர்வேஷன் எப்படி எஃபிஷியண்ட்டாக கஷ்டப்படுற மக்களுக்கு போய் சேரணும், எப்படி அது வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக பாலிசி மேக்கர்ஸும் சரி, எக்ஸிக்யூட்டிவும் சரி, அட் த சேம் டைம் ஜுடிஷியரியும் சரி இவால்வ் ஆகிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் மக்கள்கிட்ட போய் சேரும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்ன யோசிச்சாரோ அந்த பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு போய் சேரும். ஒன்றும் இல்லை சார், சிம்பிளான விஷயம். ஈவன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம், அதாவது ஃபஸ்ட் டைம் அவர் வந்துட்டு ரிசர்வேஷன் கேட்டப்போ வந்து பயங்கர ஆப்போசிஷன் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அது உலகமெங்கும் பேசப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிளில் தான் கிடைக்கும். ஆனால் ஆட்சியாளர்களும் சரி, ஜுடிஷியரியும் சரி, மக்களும் சரி விழிப்புணர்வோடு தைரியமாக இதை எடுத்து ஓப்பனாக பேசினால்தான் கரெக்டான மக்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் போய் சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.